அடையாளம் என்ன? இதை தெரிஞ்சிட்டு அப்படின்னா இப்போ நாமெல்லாம் அழைத்தவர் என்ன, யார், எதற்காக அழைத்தார்? அப்போ அவர் அழைத்ததற்கு அடையாளத்தை தந்திருக்கிறார். நாம் தான் அடையாளத்தை தொலைத்திருக்கிறோம் அல்லது அடையாளத்தை புதைத்து வைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளலாம். இதன் வாயிலாகவே தெரிந்து கொள்ளப் போகிறோம். சரி, யாத்ராமத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன வார்த்தையின்படியே நான் ஏற்கனவே உங்களுக்கு எழுதி வைத்த அந்த வார்த்தையின்படியும் அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், மோசே என்ன செய்யணும், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அடையாளம் என்ன? ஒரு நிறைய அடையாளங்கள்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு சில அடையாளத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அது என்ன அடையாளம் அப்படின்னா, கையில் அவன் வைத்திருந்த சாதாரண கோல் அல்லது தடி என்று சொல்லலாம். அதை வைத்து தேவன் செய்த அற்புதங்கள் தான் அடையாளம். எதற்காக? ஊழியத்துக்கு செல்லும் பொழுது அவனை அழைக்கிறது நிமித்தமாக அவன் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்தான். நான் எப்படி சொல்லுவேன், என்னை ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சே, கிட்டத்தட்ட 40 வருஷம் இடைவெளி ஆயிடுச்சு, நான் போனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள், பார்வோன் ஏற்கனவே என்னை கொலை செய்கிற பார்வோன் இறந்து போய்விட்டான், இப்போது வேறொரு பார்வோன் இருக்கிறான், ஆனபடினாலே என்னை அவனுக்கு அடையாளம் தெரியாது, யாரென்றும் தெரியாது, நான் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன், எந்த விதத்தில் அதுக்கு நான் தகுதி இல்லாதவனைப் போல இருக்கிறேன், நான் எப்படி போய் அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடியும்? அவர்களுக்கு நான் எப்படி துணையாக நிற்க முடியும்? பார்வோனிடத்தில் எப்படி எதிர்த்து நின்று நான் முறையிட முடியும்? அந்த அளவுக்கு நான் வார்த்தையில் வாக்கு வல்லவன் அல்ல. என அநேக நாட்களாக நான் காடுகளிலும் மலைகளிலும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தபடினால அதிகாரிகளிடம் பேசுகிற அளவுக்குரிய அந்த திராணி, அந்த ஞானம், அந்த நாலேஜி எனக்கு கிடையாது என்று அங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். அதுக்குத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், முதல்ல இவன் சாக்கு பூக்கு சொல்கிறதுனால தான் உன் கையில் இருக்கிறது என்னன்னு சொன்னார். கேட்டார், இவன் கையில் இருக்கிறது கோல், அப்படி அந்த கோலை கீழே போடுங்கிறார். போட்டுட்டு திருப்பி அதை கோலை எடுங்கிற, அது என்ன ஆகுது, அங்கே பாம்பாக மாறி இருந்தது. இப்போ அதனுடைய வாழை பிடினார், வாழை பிடிச்சி எடுக்கிற, மறுபடியும் அது என்னவாக மாறிச்சு, ஏற்கனவே மோசே கையில் இருந்தது மறுபடியும் அது கோலாக மாறுகிறது. இது முதல் அடையாளமாக தேவன் காண்பித்தார். அப்போதும் அவனுக்கு திருப்தி இல்லாதபடினால ரெண்டாவது ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். உன் கையை உன் மடியில் போடுங்கிறார். தன்னுடைய கையை, இது நான் சொல்கிறது ஏற்கனவே எதில் இருக்குது, முதல்ல சொன்னது கோலை பாம்பாக மாறுது எதில்னா அதே 4ஆம் அதிகாரம், யாத்திராம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே உன் கையை என்ன செய்யுது, உன் மடியிலே போடுங்கிறார். இவன் மடியிலே போட்டு திருப்பி கையை எடுங்கிறார். எடுத்து அங்கே என்ன ஆகிப்போச்சான், வெண்குஷ்டம் உண்டானது, குஷ்டம் உண்டானது, குஷ்டரோகி ஆனான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த 2 அடையாளத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ மாதிரி அவனுக்கு திருப்தி வரும், நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும், இப்போ நீ போ அப்படிங்கிறார். அப்பவும் என்ன சொல்கிறான், அதுக்கப்புறம் தான், நான் வாக்கு நல்ல பேசக்கூடிய திராணி இல்லாதவன், அதிகாரிகளை பார்த்து அவங்கள்ட்ட பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன கிடையாது, ஞானம் இல்லை, அந்த மொழியவே நான் மறந்துட்டேன், அந்த அளவுக்கு என்ன ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. என்னது முடியாது, நான் உம்மை போல பேச முடியாது, மற்ற ஜனங்களைப் போல பேச முடியாது, அதற்குரிய ஞானம் என்னிடத்தில் இல்லை. நான் ரொம்ப 40 வருஷமாக ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறேன், அதிகமாக யாரிடத்தில் நான் பேசலை, மனைவி பிள்ளைகளை தவிர. அதனால் பேச்சு புழக்கத்தில் இல்லாதபடினாலும் எனக்கு என்ன கொஞ்சம் கூச்ச சுவாகமும் உண்டு அப்படின்னு கூட அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், இல்லை உன் வாயை படைத்தது யார் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதுதான் முக்கியமானது. 3வது ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் தேவன். அதுதான் என்ன அடையாளம் அப்படின்னா, சரி பரவாயில்லப்பா, உன்னுடைய சகோதரன், உன் உடன் பிறந்த சகோதரனாகிய ஆரோன், இப்போ நீ போய்கொண்டிருக்கிற, நீ எதிர்த்து போகிற எகிப்துக்கு போகும் பொழுது
உனக்கு எதிரே அவன் வந்து கொண்டிருக்கிறான் உன்னை வரவேற்பதற்காக, உன்னை பார்ப்பதற்காக, உன்னை பார்த்து மகிழ்வதற்காக, மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அவன் உனக்கு வாயாய் இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய் என்று நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. படித்து பாருங்கள், நான் சொல்கிறது பொய்யா இருந்தால். யாத்திராமம் அதே 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்குது. நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய், அவன் உனக்கு என்ன செய்வான், வாயாய் இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் என்றால், இன்றைக்கும் அன்றைக்கு மோசே எப்படி ஆரோனுக்கு தேவனாய் இருந்து ஆரோன் மோசேக்கு வாயாய் இருந்தானோ, அதே போல் இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை படிக்கிற இந்த எல்லாத்தையும் படித்து முடித்து இதை நாம் வாயாக இருக்க வேண்டும். யாருக்கு? தேவனுக்கு. தேவன் நமக்கு யார் இருக்கிறார்? அவர் யார் நமக்கு? தேவன். இயேசு கிறிஸ்து நமக்கு யாராக இருக்கிறாரு? தேவனாய் இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதவசனம் சொல்கிறபடி இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி, இதுதான் அடையாளமாக இருக்கிறது. சரி, அது ஒன்றாச்சு. அடுத்தது சொல்லப்படுகிறது, இது ஊழியத்துக்கு அவனை உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுத்த அடையாளம் என்று சொல்லலாம். இப்போ இந்த அடையாளத்தை கொண்டு அவன் எந்த நபரிடம் யாரிடம் காட்டினான் என்று பார்க்கும்பொழுது தான் அங்கே முக்கியமான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. யாரிடத்துல? ஆரோனிடத்துல காண்பிக்கிறான். எதற்காக காண்பித்தான்? அடுத்து வேணும்ல. ஏன்னா ஆரோன் இவனுக்கு வாயாக இருக்கிற போகிறபடினால அப்போ யார்கிட்ட சொல்லி ஆகணும். ஆரோனுக்கு நம்பிக்கை வரணும். இவனுக்கு நம்பிக்கை இல்லாத இருந்தது போல் இப்போ ஆரோன் எப்படி நம்புவான்? இவனை ஊழியத்துக்கு தேவன் தான் அழைத்திருக்கிறாரு மோசையை, எப்படி நம்ப முடியும்? ஆனபடினாலே தனக்கு தேவன் எதெல்லாம் அடையாளமாக அங்கே தன் கண்ணு முன்னாடி அற்புதத்தையும் அடையாளத்தையும் கோலை கொண்டு நிகழ்த்தினாரோ, கையை குஷ்டரோகியை மாற்றினாரோ, எல்லாவற்றையும் இப்போ ஆரோன் முன்னாடி அவன் செய்து காண்பிக்கிறான். இதை ஆரோன் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாகவே தேவன் மோசையை ஊழியத்துக்கு அழைத்தது உண்மைதான். மோசையை கொண்டு தான் பார்வோன் அடிமைத்தனமாக வைத்திருக்கிற ஜனங்களை விடுவிக்க போகிறோம் என்பது அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இப்போ யாருக்குள்ளே வந்துருச்சு? ஆரோனுக்குள்ளே வந்து ஆரோன் இப்போ யாரு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டான்? முற்றும் முடியுமாக மோசேக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டான். அவன் தம்பியாக இருக்கிறான். ஆரோனுக்கு தம்பி யார்? மோசே. ஆனாலும் என்ன செய்கிறான்? தன் தம்பியாக இருந்தாலும் அந்த இடத்துல வார்த்தைக்கு தேவ வார்த்தையாக இருந்தபடினால அதுக்கு கீழ்ப்படிஞ்சான். அதே போல் நீங்கள் வயசு வித்தியாசம் பார்க்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி, தேவ வார்த்தை யாரெல்லாம் உண்மையாகவே கொண்டு வந்து உங்களிடத்தில் சொல்கிறார்களோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அதற்கு செவி சாய்ங்க. முழுவதுமாக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி மோசையை எடுத்து பயன்படுத்தினாரோ, மோசையை கேட்டது போல ஆரோனை எடுத்து எப்படி பயன்படுத்தினாரோ, அதே போல் உங்களையும் ஊழியத்தில் அவர் எடுத்து பயன்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எந்த விதமான சிறு ஊழியம் செய்தாலும் சரி, பெரிய ஊழியம் செய்தாலும் சரி, உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.